இதான் கைஸ் நம்ம அவுட்புட்டு. இதுதான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம டிவ் டேக் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டிவ் டேக்னால் என்னென்னா, இப்போ நம்ம நிறைய டேக் யூஸ் பண்ணுவோம். H1 H2 பேராகிராஃப் டேக் நிறைய டேக் யூஸ் பண்ணுவோம். அதுக்கெலாம் வந்து நம்ம தனித்தனியாக தான் ஸ்டைல் பண்ணுவோம். இப்போ டிவ் டேக் போட்டோம்னாக்க அது எல்லாம் சேர்த்தே நம்ம ஸ்டைல் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு டிவ் டேக்கு டேக் நேம் வந்து div டிவ் அப்படின்னு போட்டு இங்கே வந்து H3 அந்த மாதிரி நிறையா கொடுத்துக்கலாம். எவ்வளோ நாள் கொடுத்துக்கிறோம். H3 கொடுக்குறோம். இது ஒரு H3 நிறைய H3 கொடுத்துக்கிறோம். இன்னும் காப்பி பெஸ்ட்டே பண்ணிக்கலாம். காப்பி பண்ணுறேன், பெஸ்ட் பண்ணுறேன். சும்மா ஏதாவது நேம் கொடுத்துக்கிறேன். சும்மா ஏதாவது நீங்கள் தான் நேம் கொடுத்துக்கோங்க. நான் சும்மா அந்த பிளேயர்ஸ் உள்ள நேம்லாம் கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா இதில் நிறைய இது கொடுத்துருக்கேன். சும்மா இப்போ ஒரு பேராகிராஃப் ரைட் பண்ணிக்கிறேன். பேராகிராஃபில் ஏதாவது எழுதி விட்டுருக்கேன். சும்மா கமா போட்டு எழுதிக்கிறேன். அதையே தோனி அப்புறம் விராட் இந்த மாதிரி எழுதிக்கிறேன். சஞ்சு சாம்சன் ஓகே கைஸ், இந்த பேராகிராஃப் டேங்க் வந்து நான் ஒரு 4 வாட்டி நல்லா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து அவுட்புட் பாருங்கள். இப்போ இங்கே பிஆர் ட்ராக்னு ஒன்று போட்டுக்கிறேன். பிஆர் இப்போ அவுட்புட் பாருங்கள். பார்த்தீங்களா, எல்லாம் வந்துருச்சு. இதெல்லாம் ஒரே டியூவில் வந்துருச்சு. இதை நம்ம தனித்தனியாக பண்ணாமல் எல்லாம் சேர்த்தே பண்ணியாச்சு. இப்போ இதுக்கெலாம் ஒரே டியூவில் வந்துருச்சு. நான் ஏதோ சும்மா நேம்லாம் கொடுத்துக்கிட்டேன். நீங்கள் ஏதாவது நேம்லாம் கொடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து நம்ம ஸ்டைல் பண்ணணும். நம்ம தனித்தனியாக ஸ்டைல் பண்ணுவோம். இப்போ எல்லாத்தையும் இதுக்கு மொத்தமாக சேர்த்தே நம்ம ஸ்டைல் பண்ணிடலாம். அதுக்கு இங்கே வந்து நம்ம ஒரு கிளாஸ் ஒன்று ஆட் பண்ணணும். கிளாஸில் ஏதாவது ஒரு நேம் கொடுத்துக்கிறோம். ஏதாவது ஒரு நேம் ஸ்டைல் அப்படின்னு கொடுத்துக்கிறோம். இப்போ இது வந்து ஸ்டைல் டேக்குள்ளே நம்ம ஸ்டைல் பண்ணுவோம். ஸ்டைல்னு ஒரு டேக் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இங்கே வந்து இப்போ நார்மலாக நம்ம வந்து H1 H2க்கெலாம் வெறும் H1 H2ன்னு போட்டு நம்ம ஸ்டைல் பண்ணுவோம். இப்போ இந்த டிவ் கிளாஸுக்கு மட்டும் டாட்டு போட்டு இந்த ஸ்டைல் எழுதிங்கன்னா அப்போ தான் டிவ் கிளாஸுக்கு வந்து ஸ்டைல் ஒர்க் ஆகும். இப்போ டாட் ஸ்டைல் அப்படின்னு போட்டு பேரந்தசிஸ் ப்ராக்கெட் மஸ்ட்டு போடணும். பேரந்தசிஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் அப்படி கீழே இருக்குங்க. இப்போ ஸ்டைல் டேக் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அப்புறம் அது டாட் ஸ்டைலும் கொடுத்துருக்கேன். பேரந்தசிஸ் ப்ராக்கெட் மஸ்ட்டு ஓப்பன் பண்ணணும். இப்போது டெக்ஸ்ட்டு வந்து சென்டர் ஆகணும் அப்படின்னா டெக்ஸ்ட்டு அலைன் ஒரு டேக் இருக்குது. நான் சென்டர்னு கொடுத்துட்றேன். சென்டரில் வேணும் எனக்கு டெக்ஸ்ட்டு அப்படின்னு கொடுத்துட்றேன். சேவ் பண்ணுறேன். அவுட்புட் பாருங்கள். டெக்ஸ்ட்டு வந்து இப்போ சென்டரில் வந்துருச்சு எனக்கு. ஓகேவா? இது மாதிரி தான் நம்ம ஸ்டைல் பண்ணணும் டிவ் கிளாஸ்க்கு மட்டும். அதுக்கப்புறம் நான் பேக்ரவுண்ட் கலர் ஏதாவது கொடுக்குறேன். பேஜ் பேக்ரவுண்ட் மட்டும் வந்துச்சு. மைனஸ் பேக்ரவுண்ட் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஐஃபன் கலர் அப்படின்னு போட்டுக்கிறேன். இப்போ இதுக்கு வந்து ஒரு கலர் வச்சு இந்த மாதிரி ஒரு கலர் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ அவுட்புட் பாருங்கள். சேவ் பண்ணிட்டேன்.
ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்களா, இதுக்கு மட்டும் தனியாக எல்லாம் சேர்த்தே ஒரு கலர் வந்துருச்சு. இதுக்கு ஒரு டிவ்க்கு சேர்த்தே எல்லாத்துக்கும் வந்துருச்சு. நம்ம தனித்தனியாக பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இப்போ இதுக்கு நான் டெக்ஸ்ட்டோட கலர் மாற்றணும்னா கலர் அப்படின்னு கொடுத்து ஏதாவது ஒரு கலர் கொடுப்போம். இந்த பிரான்ச் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இப்போ ஒயிட் கலர் நம்ம ஆகிடும். ஒயிட் கலர் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இதுதான் டிவ் டேக். இந்த டிவ் டேக் நம்ம தனித்தனியாக பண்ணுறத நம்ம சேர்த்தே பண்ணுறது தான் டிவ் டேக்னு சொல்லுவாங்க. ஓகே கைஸ், நான் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.